இன்னைக்கு ஹவு டு சே திஸ் இன் இங்கிலீஷ் இந்த சீரீஸில் ஒரு சில வாக்கியங்கள் பார்க்கலாங்களா? சரி, நான் அவளை லவ் எல்லாம் பண்ணலையே. நான் அவளை காதலிக்கவில்லை. நான் அவளை லவ் எல்லாம் பண்ணல. யார் சொன்னது நான் அவளை லவ் பண்ணுறேன்னு? நான் அந்த பொண்ணை காதலிக்கலை அப்படின்னா ஐ டோன்ட் லவ் ஹர். ஐ டோன்ட் லவ் ஹர். ஐ டோன்ட் லவ் ஹர்னா நான் அவளை காதலிக்கலை. சரி, நான் அவனை காதலிக்கவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் லவ் ஹிம். I don't love him. I don't love him. வச்சுங்களா? சரி, உன்னுடைய விளக்கம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எனக்கு உன்னுடைய விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. எப்படி சொல்லலாம்? இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஐ டோன்ட் நீட். ஐ டோன்ட் நீடுனா எனக்கு தேவையில்லை. சரி, யுவர்னா உன்னுடைய. இப்போ விளக்கம் அப்படின்னா அதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா விளக்கம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ டோன்ட் நீட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். ஐ டோன்ட் நீட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். இது பாரு, உன்னுடைய விளக்கம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அவசரம் ஒன்றும் இல்லை. அவசரம் ஒன்றும் இல்லை எப்படி சொல்லலாம்? தேர் இஸ் நோ ஹரி. தேர் இஸ் நோ ஹரி. அவசரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அவன்தான் அவளோட ஃப்ரெண்டு. அவன்தான் அவளோட ஃப்ரெண்டு எப்படி சொல்லலாம்? ஹி இஸ் ஹர் ஃப்ரெண்ட். இந்த இஸ் ஹர் அப்படிங்கிறத இசர் இசர் அப்படின்னு வச்சுருங்க. சரிங்களா? ஹி இஸ் ஹர் ஃப்ரெண்ட். ஹி இஸ் ஹர் ஃப்ரெண்ட். அவன்தான் அவளோட ஃப்ரெண்டு. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண. இதை இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்ததுன்னா கால் அண்ட் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? அந்த ஆன் அப்படின்னா ஒரு அப்படின்னு தானே அர்த்தம். இதை ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படிலாம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் கால் அண்ட் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் அவனிடம் கொடுத்து விட்டேன். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சரிங்க, அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐ கேவ் ஹிம் அப்படின்னா நான் அவங்ககிட்ட கொடுத்தேன், நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எல்லா பணத்தையும் அப்படின்னா எல்லா பணத்தையும் ஆல் த மணி அப்படின்னு சொல்லுங்க. எல்லா பணத்தையும். இப்போ ஐ ஹாவ் அப்படின்னா என்னிடம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேடுனா என்னிடம் இருந்தது. சரிங்களா? இப்போ கவனிங்க. ஐ கேவ் ஹிம் ஆல் த மணி ஐ ஹேட். ஐ கேவ் ஹிம் ஆல் த மணி ஐ ஹேட். இந்த கேவ் ஹிம் அப்படிங்கிறத கேவம் அப்படின்னு வச்சுருங்க. சரிங்களா? ஐ கேவ் ஹிம்னா நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆல் த மணி எல்லா பணத்தையும். ஐ ஹேட் என்னிடம் இருந்த. சரி, என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டேன். அவகிட்ட இது எப்படி சொல்லலாம்? ஐ கேவ் ஹர் ஆல் த மணி ஐ ஹேட். ஐ கேவ் ஹர் ஆல் த மணி ஐ ஹேட். என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அவ இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டேன். அவ இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் டு லிவ். வாழ்வதற்கு. அவ இல்லாமல் வித்தவுட் ஹர். ஐ லேர்ன் டு லிவ் வித்தவுட் ஹர். ஐ லேர்ன் டு லிவ் வித்தவுட் ஹர். அவ இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டேன். சரி, நான் இவளை இல்லை இந்த பொண்ணை நான் இவளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நான் இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் சீன். ஐ ஹாவ் சீன் அப்படின்னா நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஹர்னா அவளை, இவளை, அந்த பொண்ணை, இந்த பொண்ணை, அந்த அம்மாவை, இந்த அம்மாவை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த ஹெர்னா அவளுடைய, இவளுடைய அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொல்கிறேன், அவ்வளோதான்.
ஐ ஹவ் சீன் ஹர்னா, ஐ ஹவ் சீன் ஹர், நான் இவளை பார்த்துருக்கேன், நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கேன். நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கேன். இப்போ நம்ம என்ன சேர்க்கணும்? இதுக்கு முன்னாடி ஒன்று மேலே பிஃபோர்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. நான் இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் ஹர் பிஃபோர். ஐ ஹவ் சீன் ஹர் பிஃபோர்னா நான் இவளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நம்ம தமிழுக்கு பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா. சரி, ஐ ஹவ் சீன் ஹர் பிஃபோர். சரி, நான் இவனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் seen him before. I have seen him before. seen him அப்படிங்கிறது seen him அப்படின்னு வச்சுருங்க, சரிங்களா? I have seen him before. நான் இவரை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அங்கே கீழே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அங்கே கீழே என்ன பண்ணிகிட்ருக்க? எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அங்கே கீழே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிகிட்ருக்கிற. இப்போ டவுன் தேர் அப்படின்னு இந்த வார்த்தைகளை சேர்த்துக்கோங்க, சரிங்களா? வாட் ஆர் யூ டூயிங் டவுன் தேர்? அங்கே கீழே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சரி, அங்கே கீழே என்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் டவுன் தேர் இப்படி கேட்பீங்களா? சரி, அங்கே கீழே என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ அப்படின்னா வாட் வேர் யூ டூயிங் டவுன் தேர். இப்போ வாட் ஆர் யூ டூயிங்னா என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். வாட் வேர் யூ டூயிங்னா என்ன செய்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, வாட் வேர் யூ டூயிங் டவுன் தேர், கீழே என்ன பண்ணிட்டு இருந்த நீ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நேற்று நீ ஏன் ஆப்சண்ட்டு? நேற்று நீ ஏன் ஆப்சண்ட்டு எப்படிங்க கேட்கலாம்? வை வேர் யூ ஆப்சண்ட் எஸ்டர்டே. வை வேர் யூ ஆப்சண்ட் எஸ்டர்டே, நேற்று நீ ஏன் ஆப்சண்ட்டு அப்படின்னு அர்த்தம். சரி, நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ எம் கோயிங் டு ப்ரப்போஸ் டு ஹர். ஐ எம் கோயிங் டு ப்ரப்போஸ்னா நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். டு ஹர்னா அவளிடம். ஐ எம் கோயிங் டு ப்ரப்போஸ் டு ஹர், நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி,